பட்டாபிராமல பிள்ளை வளர்த்து வீட்டு வாராபிராமல பிள்ளை வண்டாபிராமல பிள்ளை வளர்த்து வீட்டு வாராபிராமல பிள்ளை நம்ம வைத்து ஆகாசம் முடித்து வண்டாபிராமல பிள்ளை வளர்த்து வீட்டு வாராபிராமல பிள்ளை அந்த நாமமிட்டு அழகாய் கொண்டை முடித்து முடித்து வந்தாபிராமல பிள்ளை மனத்தை விட்டு வாராபிராமல பிள்ளை வந்தாபிராமல பிள்ளை வளர்த்தி விட்டு வாராபிராமல பிள்ளை அந்த நாமமிட்டு அழகாய் கொண்டை முடித்து நாமிட்டு அழகாக சோமுடித்து இந்த நாமமிட்டு சொகுசா நடை நடந்து நமஸ்காரம். நாடு செழிக்க போகிறது, நல்ல மழை பொழிய போகிறது, எல்லோரும் சுபிட்சமா இருக்க போறேன். இந்த நிகழ்ச்சியை ஏராளமான பொருள் செலவிலே இங்கு நடத்தி கொண்டிருக்கின்ற பரமன்பட்டி. பரமன்னா யாரு? பகவான். அந்த சிவபெருமான் தான் பரமன் அப்படிங்கிறது. ஆமா, அவளுடைய நாமதயத்தை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்கள், தாய்மார்கள், மாணவ மாணவிகள், இளைஞர்கள் அனைவரும் அருள் செல்வம், பொருள் செல்வம், ஆயுள் செல்வம் அனைத்தும் பெற்று சுபிட்சமா இருக்க போறான். ஏன்னா பெரியவா சொன்னா பெருமாள் சொன்னது மாதிரி, என்னடா ஒன்னேவே நீ பெரியவான்னு சொல்றீங்க? பெருமாள் தான் பேய்க்கிறதுக்காரு. ஆமா, அடுத்தவாதான் நம்மளை பெரியவான்னு சொல்லணும். நம்மளே நம்ம பெரியவான்னு சொன்னோம்னா நம்ம தலையில நம்ம செருப்ப கலத்தி. ஆமா ஆமா. ஏன் நான் என்னை பெரியவான்னு சொல்றேன் தெரியுமா? ஏன்? அங்க விஷயம் இருக்கு. விஷயம் இல்லாம லோகத்துல அது என்ன சாமி லோகம்? அது வந்து லோகம் என்றால் உலகம். இது பிராமண வாழ் வாக்கியம். நம்ம இப்படி எவ்வளவு விவரமா கேட்கறீங்களே. நீங்க எல்லாம் உங்க அகத்துல நீங்க என்ன சாப்பிடுவேன்? சோறு தான் சாப்பிடுறான். சோற நாய் கூட திங்குமா? என்ன போய் சொல்றீங்க? சோற போய் சாப்பிடுறோம்ங்கிறான். நீங்க என்ன சாப்பிடுறீங்க? சோறெல்லாம் நாங்க சாப்பிட மாட்டோம். அப்ப என்ன உண்றீங்க? சூனாவும் பூனாவும். அது என்ன சூனா இது பூனா இது? ஆலயத்துல என்ன வைக்கிறேன்? சுண்டலும் புளியோதரையும். சூனான்னா சுண்டல், பூனான்னா புளியோதரை. இதைத்தான் நாங்க சாப்பிடுவோம். புளியோதரை. சோறுல எல்லாம் என்ன இருக்கு? பூரா முதல்ல அவிச்சு வடிச்சு பிறேல், அப்புறம் களை நீண்டு போட்டு களைஞ்சு உரித்து பிறேல், அப்புறம் சோறை போட்டு வடிச்சு எடுத்து பிறேல். வெறும் சக்கதான் இருக்கு. அதுல என்ன இருக்கு? அதை சாப்பிட்டுட்டு நீ அதுல வேற தண்ணி அடிச்சுக்கிறது. அது ஒண்ணும் இல்லாததை சாப்பிடுறது. உடம்புல ஒண்ணுமே இருக்காது. அதுல வேற தண்ணி அடிச்சா அப்புறம் இப்படி ஆமா அப்படி தெரிய வேண்டியதா. இப்ப நாங்க பெரியவான்னு சொல்றோமே, இதுக்கு என்ன விவரம் தெரிஞ்சுக்கிட்டவா பெரியவா, விவரம் இல்லாதவா சிறியவா. இப்ப எங்களவா யாராவது வயக்காட்டுக்கு போக பாத்திருக்கீங்களா? பிராமணால ஆடு மாடு மேய்க்க பாத்திருக்கீங்களா? பிராமணால எங்கேயாவது ஒயின் ஷாப்ல தண்ணி அடிக்க பாத்திருக்கீங்களா? அதை விடுங்க. எங்க பொம்னாட்டி யாராவது பிராமணாத்து பொம்னாட்டி 4 பேர் சேர்ந்து எங்கேயாவது ஊர் பொருணி பேச பாத்திருக்கீங்களா? 4 பேர் சேர்ந்து போக மாட்டா. கோயிலும் குளம் ஒரு கல்யாணம் காட்சின்னா 4 பேர் சேர்ந்து போவா. தனியா போய் ஆமா சரி அதையும் விடுங்க. எங்க பிராமணால் எங்கனையாவது தர்மாஸ்பத்திரியில எங்களவால பாத்திருக்கல யாரையாவது? இல்லையே. உங்களவா கூட்டம் இங்க தாங்க முடியல. உங்களை வரிசையில நிக்கிறேன். உங்களை போலீஸ் ஸ்டேஷன்லயும் பார்த்ததாக தெரியலையே. எங்கேயும் போக மாட்டோம். இப்ப ஆஸ்பத்திரியில இப்ப எங்களவாலே வயசானவா இருக்கான்ல. ஆமா. ஆனா உங்கள 70 வயசு வந்துருச்சுன்னா கிழவன் ஆயிருவேன். ஆமா. எங்களவா 120 வயசுக்கு இருப்போம். 120 வயசுக்கு இருக்கிற கிழவன் கூட ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டான். உண்மைதான். ஏன் தெரியுமா? உணவு பழக்க வழக்கம். இப்ப உங்ககிட்ட வந்து ஒரு 200 ரூபா இருக்கு. என்ன செய்வேன்? 200 ரூபாய் இருந்துச்சுன்னா அது ஒயின் ஷாப்ல போய் சும்மா அடிக்க முடியாது. அப்புறம் இந்த சைடிஷ் கீடிஷ் சொல்லி அப்புறம் இழுத்துக்கிற செலவு.
அதே அந்த 200 ரூபாய் எங்கிட்ட இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நேர கடையில போய் 200 பசுவை நெய் வாங்குவோம். அகத்துக்காரிட்ட சொல்லி பச்சரிசி சோற பதமா வடிக்க சொல்லுவோம். பதம்னா என்ன தெரியுமா? முக்களே அரைக்கா பதம். பெரியவாளுக்கு தான் தெரியும், சின்ன குழந்தைகளுக்கு முக்களே அரைக்கா பதம்னா தெரியாது. முழு பதம் அப்படின்னா நொச நொசன்னு போயிடும். முக்கா பதம்னா அரிசி பதமா இருக்கும். இந்த முக்களே அரைக்கா பதம்னா அரிசியாவும் இல்லாம நொச நொசப்பும் இல்லாம அந்த இடைப்பட்ட பக்குவத்துல அப்படி கையில அந்த பக்குவத்துல சோற வச்சுட்டு தலவாழை இலைய விரிச்சு அப்படியே அதுல இந்த சாதத்தை கொட்டி அந்த பசுவனைய மலைச்சாரல் மாதிரி அப்படியே விட்டு அதை அப்படியே உருண்டை உருண்டை உருட்டி அப்படி தூக்கி போட்டு அப்படி பிடிச்சோம்னா எங்க எங்க டிராவல்ஸ் பண்ணி போகுதோ அது கூட அப்படி சாமி தூக்கி போறது ஒண்ணு வாய் பழந்து பிடிக்குமா அந்த மாதிரி போய் அப்படி நிக்கும்ல லொலக்குன்னு. நீங்க குடிக்கிறீல்ல பிராந்தி, அத சாப்பிட்டே எல்லாம் குடல்ல புண்ணு வரும். சரி, நாங்க சாப்பிடுற பச்சரிசி சோறுல பசுவனையை விட்டு சாப்பிட்டா குடல்ல இருக்க புண்ணை பூரா ஆத்திப்படும். அப்புறம் நாங்க என்ன மைசூருக்கு ஆஸ்பத்திரிக்கு போறோம்? உண்மை அதை கேட்காம அலைஞ்சிட்டு உணவே மருந்து. நாங்க சாப்பிடுற சாப்பாட்டுலயே மருந்தை கண்டுபிடிச்சு சாப்பிட்டுருவோம். இப்ப அதான் கிட்டங்கி பச்சை மாதிரி இருக்கீங்க. ஆமா, இப்ப எங்களை வாழலாம் எப்படி சிகப்பா அழகா அறிவா இருக்க எங்க குழந்தைய பாத்துக்கலாம். உங்களை வாழ்ல அப்படி இருக்கலாம். என்ன காரணம்? ஏன் உங்க வீட்டுல எங்க மாதிரி ஆள் கணக்கரை இருக்காங்களா? அது என்னாச்சு? எங்களை வரலையா? அது கிராஸா இருக்கும். அப்ப எங்கால விதை போட்டுருக்காங்க இங்க யாரு கண்டா? உங்களை வாழையெல்லாம் பார்த்தோம்னா பனைமரத்துல தீ வச்சு விட்டது மாதிரி இருப்பேன். கண்ணா கரைசே ஓலை ஊரா எரிச்சிட்டிக்கும்ல முழு மரம் ஒட்டையா அந்த மாதிரி உங்களை வாபுரா இருப்பேன். சரி, நாங்கெல்லாம் பார்த்தேன்னா அப்படி மஞ்சள் கிழங்கு மாறுறப்ப எங்க குழந்தையெல்லாம். இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? கல்யாணம் பண்றோம்ல, திருப்பூட்டுறோம்ல. ஆமா, அந்த திருப்பூற்ற கல்யாணம் பண்றதுக்கு மட்டும்தான் நீங்க நல்ல நேரம் பார்ப்பேன். ஏன் ஜெமி திருக்கூட்டுறீங்க? திருப்பூட்டுறதுன்னா கல்யாணம் பண்றது. ஆமா, அந்த திருமாங்கல்யத்தை கட்டுறதுக்கு தான் நல்ல நேரம் பார்ப்பேன். சரி, சாந்தி முகூர்த்தத்துக்கு யாராவது நல்ல நேரம் பாக்குறீங்களா? சாந்தி மூத்திரமா? அந்த சாந்தி எல்லாம் போய் சேர்ந்து. சரி, சாந்தி முகூர்த்தம்னா முதல் இரவு, அதுக்கு யாராவது நல்ல நேரம் பாக்குறீங்களா? உங்களவா முதல் இரவு என்ன சாமி? முதல் இரவுனா கணவனும் மனைவியும் ஒன்னா சேர்றது. ஏன்னா அதுக்கு முன்னாடி சேர்ந்ததே இல்லையா அவங்க? நாங்க நீ அதுக்கு நல்ல நேரம் பார்க்கணும். அதுக்கு நல்ல நேரம் நீங்க பாப்பீங்களா? இல்ல வேலையா போயிடுது 6 மாதம் 1 வருஷம் கூட ஆயிரும். நாங்க பாப்போம் அப்படி. ஆமா, நல்ல நேரம் வரலைன்னா ஒத்த கல்ல மாப்பிள்ளையும் சேர விடாம வச்சிருவோம். நாங்க ஒத்த கல்ல நிப்போம். நாங்க அவசரத்துக்கு போயிடுவோம். நார மீனை பூனை பார்த்தது மாதிரி தாலி கட்டு முன்ன எப்படா இருட்டு அப்படி நாங்க தொங்க போட்டுக்கிட்டு கோழி 1 லட்சம் சுத்துன மாதிரி. ஆமா, கறிக்கடை நாய் சுத்துன மாதிரி அங்கனே சுத்து வேலையை போட இருட்டும்னு கணக்கும் இல்ல வழக்கம் இல்ல. கருத இருக்க போறோம், கம்மாய்க்கு போறோம், கருவை விறகு வெட்டுற இடம், இப்படி ஆடு மேய்க்க போடுறோம், மாடு மேய்க்க போடுறோம். எங்கேயாவது நீங்க இரவு முழுவதும் கொண்டாடி போடுவீங்க. சாமி எங்க பிள்ளைய ஆடு மேய்க்குது மாடு மேய்க்குது இப்படி தெரியுது படிக்காம. ஆமா, அந்த காடு மேட்ல போய் நீங்க கொண்டாடி போடுவீங்க. நீங்க நேரமாவது கோவணம் தப்பிங்க இருக்கு காடு மேட்ல கொண்டாடுறீங்களா? சரி, அப்ப அந்த பொம்நாட்டி எந்திரிச்சு யாரு மூஞ்சியில முழிக்கிறாளோ அதே மாதிரியா அந்த குழந்தை பிறக்கும். அப்படியா? இப்ப ஒரு பன்னிக்குட்டி கூட குறுக்க ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பொம்நாட்டி எந்திரிச்சு அந்த பன்னிக்குட்டிய பாத்துட்டா குழந்தை பன்னிக்குட்டி மாதிரியே பிறந்துடும். ஒரு நாய் ஓடுது, சரி, நாயை பார்த்துட்டா நாய் மாதிரியே தான் இருக்கும். அது நன்றி உள்ளதுல. நீங்க குறுக்க போறேன்னு வச்சுக்கோங்க, உங்களை பார்த்துட்டா புள்ள உங்களை மாதிரியே தான் பிறக்கும். அப்புறம் உங்க வீட்டுக்கு அந்த பையன் ஏகப்பட்ட வீட்டுல சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இப்ப எங்களவா என்ன பண்ணுவா தெரியுமா? அந்த பொம்நாட்டி நல்ல நேரம் பார்த்து சாந்தி முகூர்த்தம் முடிஞ்ச உடனே அந்த பொம்நாட்டியை கூப்பிட்டு அடியே அந்த வர்றார், உன்னுடைய தோப்பனார் வர்றார், அவ முகத்துல விழி. உன்னுடைய மாமனார் வர்றார், அவர் முகத்துல விழி. அப்படின்னா அவ அப்பா மாதிரி அப்ப மாமா மாதிரி குழந்தை பிறக்கட்டுமா அப்படின்னு நாங்க எங்க முன்னோர்களை பார்த்து பார்த்து வழி வழியா மூக்கு மொழி லட்சம் அப்பா மாதிரி மாமா மாதிரி அவங்க 2 கருப்பா இருக்காங்கன்னு வச்சுங்க. கருப்பாத்தையும் பிறக்க குழந்தை அப்பா மாதிரி எங்களவா கருப்பா யாரு இருக்கா? யாருக்காவது கூட்டியாந்து விடுங்க. அதே நாங்க கிராஸ் பண்ணி இருக்கோம்ல. எங்க அகத்துல ஒரு குழந்தை பிறக்கிறதுனா எங்க சொந்தக்காரவ குழந்தைய பார்க்க வருவா. அடி அம்புச்சோ ருக்கு நோக்கு என்னடி குழந்தை பிறந்திருக்கிறது? எனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. உங்களுக்கு என்ன பேரே ஒரு வித்தியாசமா இருக்கு? அம்புசா புஷ்பம். அது நீங்க சமச்சமன் வைப்பேன். சுப்பிரமணி அப்படின்னு நீங்க பேர் வைக்கிறேன். சரி, சுப்பிரமணிய சாமி. சரி, நாங்க அதை சுப்புன்னு தான் கூப்பிடுவோம். சுருக்கிட்டீங்க? ஆமா, நீங்க
கிருஷ்ணசாமி அப்படின்னு பேர் வைப்பேன். ஆமா, நாங்க கிட்டு அப்படின்னு அத சுருக்கிக்கிறது. இப்ப சொன்னல சுண்டலும் புளியோதரையும், அத சூனா பூனான்னு சொல்லி புரிஞ்சுட்டேன்ல, அதே மாதிரி சுருக்கமா பேசிக்கிறோம். இப்ப நான் எதுல விட்டேன்? அவளை பிறகு வாயில விட்டானா? பிறந்த உடனே குழந்தை பிறந்தன்னு கேட்பா, நோக்கு என்னடி குழந்தை பிறந்திருக்குது, ஆண் குழந்தை பிறந்திருக்குது சொல்லுவா. சரி, வந்தவா அப்புறம் வாழ்த்துவா குழந்தைய, அடியே பல நாள்ல ஆண் குழந்தை பெத்துட்டாய். ஆமா, அவளுடைய தோப்பனார் மாதிரி வாத்தியார் ஆயிடுவாண்டி, தாத்தா மாதிரி டாக்டர் ஆயிடுவாண்டி அப்படின்னு வர்றப்ப அப்புறம் அந்த குழந்தைய வாழ்த்த உடனே சொல்லு பழிக்க, அப்படியே அந்த குழந்தை வந்துடும். வாத்தியாரு டாக்டர் வைக்கிறார். இதே உங்க கத்துல ஒரு குழந்தை பிறக்கிறது, உங்க சொந்தக்காரவாளும் குழந்தைய பார்க்க வருவா. அடி முக்கம்மா, என்னடி பிள்ளை பத்திருக்க? நான் ஆம்பளை பிள்ளை பத்திருக்கேன். ஆம்பளை பிள்ளையா பத்துட்ட, இவனுக்காவது ஆடு மாடு மேட்சாவது உனக்கு கட்சிட்டு பிடிவேன் அப்படி சொன்னா அந்த பிள்ளை ஆடு மாடு மேய்க்காம அப்புறம் ஆபீசராவா இருக்க போகும். எங்க குழந்தை 2 வயசு 1.5 வயசு ஆயிடுச்சு. தோட்டல தூக்கி வச்சுட்டு, அம்பி அதோ மாமா வர்றார், நமஸ்காரம் பண்ணிக்கோ. மாமா நமஸ்காரம், மாப்பிள்ளை வாழ், அருள் செல்வம் பொருள் செல்வம் ஆயில் மட்டும் திவ்யமா சூட்சமா இருங்கோ, எங்களவா வாழ்த்தி விடுவா. இதே உங்க குழந்தை நீங்க தோட்டல தூக்கி வச்சுட்டு வீட்டுல போகல, காளிமுத்து அந்த மாமா வர்றாரு, பொண்ணு கேளு அவனை போடான்னு சொல்லு, அந்த மச்சான் வர்றா உனக்கு ஒக்கால இல்லைன்னு சொல்லு. இப்படி சொல்லி சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைய குத்தி வச்சவரா. சரி, அப்புறம் எப்படி நீங்க உருப்படுவேன்? ஆமா, இப்ப எங்களவா ஒருத்தா இதுல ஒரு விவகாரம் நடந்துட்டு இருக்கிறது. என்னது? இப்படி போடுறதா இப்படி போடுறதான்னு சொல்லிட்டான். அது என்ன சாமி இப்படி போடுறது இப்படி போடுறது? இப்படி போட்டா நாம, இப்படி போட்டா பட்டை. இப்ப நாம போட்டா வந்துட்டு இருக்கா, பட்டை கிடைக்கல, மாமா வந்துட்டு இருக்கா. சரி வாங்க மாமா. ஹலோ ஹலோ ஹலோ, குறைச்சிக்கிட்டே இருங்க. கோவிந்தா கோவாலா, கோவிந்தா கோவாலா வந்தே கோவிந்தன் மகள், வனத்துக்குள்ள வாரே கோவிந்தன் மகள், முஸ்லிமருக்கு காட்டுக்குள்ள போக போறேன், முஸ்லிமருக்கு காட்டுக்குள்ள போக போறேன், வந்தே கோவிந்தன் மகள், வனத்துக்குள்ள வாரே கோவிந்தன் மகள், கோவிந்தன் மகன் என்ன போய் பாதி கூட்டத்தை காணா, புள்ள கலந்துட்டு ஓடிருத்தோ. ஏப்பா முருகா நல்லா இருக்கேலா? நாமா அவ படுக்க வச்சு போடுறவா, நான் நிக்க வச்சு போடுறவா. வேற ஒண்ணும் இல்லை, இங்கேயும் 3 தான் அங்கேயும் 3 தான். அவ சாச்சுக்கிட்டு போடுவா, நான் நிமிந்துக்கிட்டு போடுவேன். எல்லாமே நல்லா தான் இருக்குது, மிக சிறப்பா இருக்குது. ஆமா, எனக்கு முன்னாடி வந்தாலே ஒரு பெரியவா நல்லா பேசியிருப்பாளே. எல்லா பேரும் பிள்ளைய அப்படித்தான் வளர்க்கணும். நல்லா வளர்த்தாத்தே நாளை பின்ன பிள்ளை நல்லபடியா வளரும். நீங்க சொன்ன மாதிரி யாரு ஏற்கிறா, யாரு ஏற்கிறா? அப்படி பேசாதீங்க போய். எனக்கு 2 பிள்ளை இருக்கு. அவ சொன்னா போல நானும் 2 பிள்ளைய வளர்க்கறதுக்கு ரொம்ப போராடினேன். எனக்கு ஆண் 1 பொண்ணு 1. சரி, பையனுக்கு 8 வயசு ஆயிடுத்து, பாப்பாக்கு 3 வயசு அடுத்து. சரி, போன வாரம் நாடத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறச்சே என் மொண்டாட்டி ஒரு வேலை பார்த்துட்டான். வேலை பார்த்துச்சா? ஆமா. என்ன வேலை? வீட்டில் இருக்கிற வேலை பார்க்க தான் செய்யும். எங்க வீட்டு தெருக்குழாயில தண்ணி வரல. சரி, தண்ணி வரலையே, துணி வைக்க துணிமணி இப்பெல்லாம் ஊற வச்சு கிடைக்கன்னு என்ன பண்ணிட்டா, கடைக்கு போய் 850 ரூபாய்க்கு ஒரு 15 குடம் பிடிக்கிற மாதிரி ஒரு புழு கலர்ல ட்ரம்மை ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சான். சரி சரி, புது ட்ரம்முன்னு அவ தண்ணி பிடிச்சாக்காம மூளையில சாத்தி வைக்க, நான் நாடத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறேன். என் மயங்கார ட்ரம் எடுத்து ஊட்டிக்கு இருந்தியா நடு வீட்டுக்குள்ள. சரி, அப்பத்தான் நான் சொன்னேன், அடே அம்பி இப்படி ட்ரம்மை போட்டு உருட்டினியே, ஓத்தா வாங்கின புது ட்ரம்முடா, ஏதாவது சேதாரமாச்சுன்னா ஒன்னையும் அடிப்பா, வேடிக்கை பார்த்த எண்ணையும் அடிப்பா. சரி, உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டேன். ஏன் மையம் இல்லையா? திருப்பிக்கிட்டு என்ன கேட்டேன், எப்பா உனக்குத்தான் அறிவு இல்லை, நீ சோத்தத்தான் திங்கிறியா, ஏன்டா அப்படி கேட்குற? நீயும் நாடத்துக்கு போயிடுற, அம்மாவும் தண்ணிக்கு போறேன் கடைக்கு போறேன்னு போயிடுது. பாப்பா பச்சை மண்ணு எவ்வளோ நேரம் உங்க 2 பேர்த்தையும் காணாமட்டு மூச்சு போக அழுதுச்சு தெரியுமா? அதுக்கு நான் தாப்பா பாப்பா அழுகை நிப்பாட்ட, பாப்பாக்கு ட்ரம்மை உருட்டி உருட்டி விளையாட்டு காட்டுறேன். எனக்கு அப்படியே உள்ளமே குளிர்ந்து போச்சு. இருந்தாலும் ஒரு சந்தேகம், என் மையன்ட்ட கேட்டேன், ஏண்டாம்பி பாப்பா அழுகை நிப்பாட்ட நீ ட்ரம்மை உருட்டி விளையாட்டு காட்டினதெல்லாம் செலுத்த, பாப்பா அழுக சத்தத்தை காணாம எங்கடா பாப்பா ஒன்றே, பாப்பா ட்ரம்முக்குள்ளதாப்பா கிடக்குன்றியா?
உள்ள ஓட்டே 1.5 மணி நேரம் ஊட்டிருந்திருக்கேன் ஆசைப்பட்டு போறது. எனக்கு வாச்சது இப்படி, அவர் பார்த்தது அப்படி. எனக்கு 2 பேரும் வாழ்க்கை ஒரே இது மாணிக்கத்தான் இருக்குது. எது? அதனால அதை பார்க்கலான்னு நான் இருக்கேன். வாங்கோ அண்ணா, வாங்கோ. ஆமா, இருக்கிற சந்தோஷத்துல கீட்ட வர ஹலோ, வேற ஒண்ணும் இல்ல, நம்ம பாடுறத சந்தோஷப்பட்டு விசில் அடிக்குது, சீத்தி அடிக்குது, சீத்தி அடிச்சு சந்தோஷப்படுது. அப்புறமா மாப்பிள்ளைவா நமஸ்காரம் நமஸ்காரம். ஆமா, வாங்கோ வாங்கோ வாங்கோ. இப்போதைக்கு வெக்கைக்கு அப்படித்தான் இருக்கும். நீ உங்களையும் என்னையும் பார்த்துட்டு நாடே கெட்டு குட்டியா சவராப்பா போகுது. ஏற்கனவே ஒருத்தர் சொல்லிட்டா. என்ன சொன்ன? இன்னொன்னு பாருங்க. என்ன ஒய் இதுல இருங்க, யாரோ புல்ட்டு வாசிக்கிறா. இப்ப 2 பேரும் நீங்க ஐயங்கார், நான் ஐயரு. ஆமா, இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு இருக்கா? எங்க சாமியா இருக்கு? ஹலோ ஹலோ, பெரியவா சொல்லுவா, கொஞ்சம் கவனமா கேளுங்க. சொல்லுங்க. கச்ச நிலமா இருந்தாலும் கைச்சியா இருக்கு அப்படின்னா. ஆமா, நல்ல நிலமா இருந்தாலும் தங்கன கூட ஒரு காணி நிலம் தான், அங்கன ஒரு அங்கன வச்சுக்கிட்டு இருக்கதான் அது நம்மளுக்கு விவசாயம் தோது, அது வராது. கச்ச நிலமா ஒவ்வொரு நிலமா இருந்தாலும் ஒரு இடத்துல ஒரு 5-6-10 ஏக்கர் இருந்தா அதுக்கு ஒரு தனி. சாமாங்க எல்லாம் பக்கத்துல வச்சு வேலை பார்க்கணும். அங்கே ஒரு சாமி, அங்கே ஒரு சாமி வச்சு அப்படித்தான் இருக்கும். ஆமா, ஓடத்துக்கு இறங்க பாருங்க. இப்ப எனக்கு எவ்வளவு மரியாதை இருக்கு தெரியுமா? என்ன உமக்கு மரியாதை? பெரிய ஆளே எங்களுக்கு மரியாதை கொடுத்துட்டான். நசமாவா? என்ன உமக்கு கொடுத்தா எனக்கு கொஞ்சம் சொல்லுவோய். நேக்கு 10, உங்களுக்கு 5 தான். அப்படி என்ன? நோக்கு 10, நேக்கு 5. அவதான் சொன்னால, யாரு படுத்தா 10 நின்னா 5ன்னு. என்ன சொல்றா? நேக்கு தான் மரியாதை. அப்படி பேசாதீங்க. படுக்கிற ஆளை விட நிக்கிற ஆளுக்கு தான் ரொம்ப காசு கூட. சரி, அது இருக்கட்டும். நம்ம 2 பேரும் எங்க பேசலாம், அது வேற பெரிய இடத்து பொல்லாப்பு இல்ல. ஆமா, இப்ப நம்ம எங்க வந்தோம்? யார புடிச்சுக்கிட்டு புடுங்க வந்தோம். சமத்துகள் சேகரிக்க வந்தோம். யாருக்கு வந்தது? யார் வந்தா? சேசு வந்தா, கிட்டு வந்தா, அவே வந்தா, இவே வந்தா, இங்க வந்தா, எல்லாரும் வந்து கடைசியில தொலைஞ்சு போயிட்டாங்க. அதோட சந்தி மாமியுடைய பையன் கிருஷ்ணன் தேவதாசன் வந்து. ஆமா, மாமி என்ன சொல்லி அனுப்பிச்சா? மாமி என்ன சொன்னா? குழந்தைகளே, என்னுடைய பையனுக்கு காட்டுக்கு போய் பழக்கம் கிடையாது, பக்குவமா அழைச்சிட்டு வாங்கோ அப்படி சொல்லி அனுப்பிச்சு வச்சா. ஓஹோ, அவ எண்ணத்துல மண்ணள்ளி போட்டுட்டோம். நம்ம 2 பேரும் கூடி என்ன மண்ணு? ஒரு பொறுப்பு இல்லாம நடந்துட்டோம். ஆத்து மண்ணு அள்ளி போட்டோம். ஆமா, சிறுபிள்ளத்தனமா நடந்து அந்த பையல பக்குவமா கூட்டியாராம பாம்பு கடிச்சு செத்து போயிட்டான். நம்ம என்ன போய் பண்றது? பாம்பு எல்லாம் இயற்கை, அது கடிக்கிறது. நம்ம போகாதேன்னு சொல்றோம். நான் அங்கேதான் போவேங்கிறேன். சொல்றத கேட்காம அந்த இடத்துல நான் இல்லாம போயிட்டே. நீங்க இருந்தா என்ன பண்ணுவேன்? எனக்கு வைத்தியம் தெரியும். என்ன பண்ணுவேன்? அவனுக்கு பாம்பு அடைச்ச இடத்த நான் உறிஞ்சிருந்திருப்பேன். அப்படியா? நேக்கு ஒரு நாங்க தேள் கடிச்சு எடுத்து இல்ல மூடிக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே கிழிச்ச வரைக்கும் போகணும். தேள் கடிச்சு கொஞ்சம். ஆமா, ஆமி வந்தா விவரத்தை நீங்க சொல்றீங்களா நான் சொல்லவா? நெசமா? எதுக்கு 2 பேருக்கு பிரச்சனை? ஆளுக்கு முட்டா நீங்க பாட்டுக்கு தத்து புத்துன்னு உளறிடுவேன். நான் தான் காலர் தாத்தா பக்கத்தாத்துக்காரே. அப்புறம் மாமிய பத்தி நேக்கு தான் நன்னா தெரியுமா? மாமிட்ட நான் விவரத்தை சொல்றேன். நான் சொல்ல நான் ஓரமா நிக்கிறேன். தள்ளி போடாது. பின்ன நான் மாமிட்ட விவரத்தை சொல்லுவேன். சொல்ல நீர் வாய திறக்காம ஊமுனீங்கன்னா போதும். இல்லையா, பல்லு படுமே. மாமி மேல வண்ணாந்திரத்துக்கு போனோமா, சமத்துகள் சேகரிச்சோமா, அப்படி ஊமுனீங்கன்னா போதும். நீங்க சொல்றது எனக்கு வாஸ்தவம் தான். என்ன விட நீங்க பெரியவா. நீங்க ஒரு வாட்டி காமிச்சீங்கன்னா நான் பண்ணிக்கிறேன். அதே வழியிலேயே நாங்களும் வந்தோம். முன்னேறு போக பின்னேறு வந்துடும். ஆமாங்க. நீங்கள் எல்லோரும் வந்து விட்டீர்களே. என் மகனை எங்கே அப்பா? ஆமா, மக்களா உங்கள் பின்னே, மக்களா உங்கள் பின்னே, மக்களா
அழைத்து சென்று சுகமே உன் காசி நகர் சுந்தரவியாரே ஐயா வழியில மேடு இருக்கு பல்ல இருக்கு பைய பைய நடந்து வர்ற என்னப்பா சொல்ற சொல்லு அவ உங்க குழந்தை சத்தியமா என் புள்ள உங்க குழந்தைனா காட்டுக்கு போறவனுக்கு ஏதாவது ஆகாரம் கொடுத்துட்டு இருப்பேன் யாரு பெத்த பிள்ளைய மாதிரி வெறுங்கையோட அனுப்பி வச்சு இப்ப போய் குழந்தை அக்கறையா கேட்டு இருக்கேன் இந்த பாரு நானே என் வாழ்க்கையில எத்தனை துன்பம் எத்தனை துயரம் அத்தனையும் தாங்கி துடித்து உங்க முன்னால வந்து நின்று கொண்டிருக்கிறேன். வந்த உடனே வெந்த புண்ணுல வேலை பார்த்திரியப்பா. நீராகாரம் கொடுப்பதற்கு வழி இருந்தால் கட்டமது கொடுத்து அனுப்பி வைத்திருக்க மாட்டேனா? என்ன போய் இல்லைன்னு பேசுறியப்பா? சொல்லு. உங்க நிலைமை தெரியாம அவசரப்பட்டு சொல்லிட்டேன் மாமி. நீங்க கொடுத்து விடல அதுக்காக நாங்க சும்மா விட்டுருவோமா? என்ன பண்ண? நாங்கெல்லாம் நிறைய கட்டமது கொண்டு போயிருந்தோம். சரி. அம்பி நாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஏன் பார்த்துட்டு இருக்கீங்க வயல்ல அம்பி அப்படி நாங்க வச்சிருக்க ஆகாரத்தை வாழ்க்கை கொடுத்தோம். சாட்டானா? மறுத்துட்டல். அதானே பார்த்தேன். அடுத்தவங்கிட்ட வாங்க மாட்டானப்பா. உங்களை மாதிரியே உங்க குழந்தையும். ஒருவேளை நான் நினைக்கிறேன் வழி திசை தப்பி மகள் போனா சத்தியம் என்ற நேர்வழியை தவிர எங்க வாழ்க்கையில எந்த வழியுமே தெரியாதையப்பா. சுற்று வழியில் சுகமாக வருகிறான் என்று சுலபமாக சொல்லிவிட்டீர்களே. யார் யார் வர்றா? அழுகாதீங்க மாமி, பக்கத்தாத்து கோவிந்தன் கூட சேர்ந்து வந்து கொண்டிருக்கேன். கோவிந்தான்னா அவசரமான வார்த்தையப்பா. இந்த மாமி பக்கத்தாத்து கோவிந்தன் கூட வர்றா மாமி. வந்ததுல இருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் பேசுற பேச்சே சரியில்லை. என்ன என்னைய பார்த்து மகன் இவன் கிடைக்கா மாமி வெங்காயம் நான் சொல்றேன் கேளுங்க மாமி. சத்தியமா கோவிந்தன் கூட தான் வந்துருக்கேன். நீ பேசுகின்ற பேச்சும் இவன் விழிக்கின்ற விழியும் இவர்கள் செய்கின்ற ஜாடையையும் பார்க்கின்ற நேரத்தில் கானகத்தில் ஏதோ நடக்க கூடாதது நடந்து விட்டது போல் தெரிகிறது. உற்றவன சொல்லுங்கள் ஐயா, சொல்லுங்கள் அங்கே நடந்தவன சொல்லுங்கள். உயர்குல தோழர்களே அந்தர பாலர்களே நடந்தவன சொல்லுங்கள் சொல்லுங்கள். தோழமார்களே மாமி ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அயோத்தி நகரத்துல எனக்கு கல்யாணம் ஆகி கொஞ்ச காலமா
அந்த இறைவன் குழந்தை பாக்கியம் கொடுக்கல. இப்படியே எனக்கு பிள்ளை இல்லாமல் போயிடுமோ, பிள்ளை இல்லா கொல்லியா போய் நான் சேர்ந்துடுவேனோ. ஊரில் உள்ள மக்கள், ஏன் நாட்டு மக்கள் எல்லாம் என்னை பார்த்து மலடின்னு சொல்லிடுவாங்களோன்னு நானும் போகாத கோயில் இல்லை, கும்பிடாத சாமி இல்லை, இருக்காத விரதம் இல்லை, மூழ்காத தீர்த்தங்களே இல்லைப்பா. நான் கும்பிட்ட தெய்வமெல்லாம் குடியோடி போய்விடாமல் என் வயிற்றிலே 10 மாதம் கருவுருவாகி நான் சுமந்து பெற்ற வயிறு தோழமார்களே, உங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நிலைமையில அந்த மீனாட்சி பட்டணத்துல சொந்தம்னு சொல்லிக்கொள்ள கோடான கோடி பேர் இருக்கலாம். ஆனா எனக்கு இன்னைக்கு நிலைமையில சொந்தம்னு சொல்லிக்கொள்ள அவனை அல்லாத எனக்கு அருமை அந்த மைந்தர்கள் யாருடைய போது யாருக்கா அகத்தின் அழகு முகத்துல தெரியும். ஆனா அவங்க 2 பேரும் முகமே சரியில்லையடா. அப்படி ஆளுங்களா மாமி? நான் எதை சொல்லுவேன்? ஆனா அவங்க 2 பேரும் எப்படி எண்ணி இருக்கேன் தெரியுமா? இந்த பரமன்பட்டியில கள்ளழகருக்கு கும்பாபிஷேகம் நடத்தி கோயிலை கட்டி இப்ப வருஷாபிஷேகம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த கள்ளழகரை காட்டிலும் இந்த நேரத்துல என் கண்ணுக்கு உங்க 2 பேரையும் பார்க்கும்போது பெரிய 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 தெய்வமா நினைச்சு உங்க 2 பேர் காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறனையா, உண்மையை சொல்லுங்களையா, உண்மையை சொல்லுங்களையா, குளிச்சு 15 நாள் ஆச்சு, அவன் காலில் விழுகிறீங்களா மாமி? நான் குளிக்காதது நோக்கப்படுறாத நீ. உன் கூட சேர்ந்து நானும் தானே குளிக்கல மாமி. சொல்லுப்பா. எங்க காலில் விழுந்து எங்களை பாவத்துக்கு உள்ளாகிட்டேலே மாமி. என்ன பாவம் செய்தேனோ? வாழ்ந்த குடும்பம் வரையோட்டுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்களே ஐயா. நீங்கள்லாம் எங்களை பெற்றெடுக்காத தாய் மாதிரி, நாங்கள்லாம் உங்க குழந்தை மாதிரி. எங்க காலில் விழுந்து எங்களை பாவத்துக்கு உள்ளாகிட்டேலே மாமி. நடந்ததை சொல்லுங்கள் மாமி. சொல்லுப்பா. ஒரு யுகமா இருந்தாலும் நீங்க தான் சொல்லணும். வழிப்பேடம் தெரியாம இருக்கிறதுக்கு ஆளுக்கு ஒரு கதை காரணத்தை சொல்லிட்டே. சரி. ஒரு வழியா உங்க குழந்தை ஒரு கதை சொன்னா. என்ன சொன்னா? நீங்க பட்ட கதை கட்ட கதை சொல்லிட்டு வந்தான். சரி. என்னுடைய தந்தையார் எங்க இருக்கிறாரோ தெரியவில்லை, என்னுடைய தாயாருக்கு நான் துணை, எனக்கு என்னுடைய தாயார் துணை, இருவருக்கும் அந்த இறைவன் தான் துணை அப்படி சொல்லிட்டு வந்தான். அப்படி சொன்ன புள்ள ஒரு வழியா மேல வண்ணாந்திரம் போய் சேர்ந்துட்டோம். சரி. மேல வண்ணாந்திரத்துல கிச்சா காலை வச்சாம பாருங்க. சரி. அத கதை ஐயோ மாமி, இதெல்லாம் நினைக்காதீங்க மாமி. அவன் ஒரு கதை கூறி வந்தானே, அந்த கதை தான் முடிந்தது. சொன்ன கதை அவன் சொல்லி வந்த கதை உங்க குடும்ப கதை, வேற ஒன்றும் இல்லையே. குடும்ப கட்டுப்பாடுகளை முடிஞ்சு போச்சு. அடுத்து அப்படியே மேல வந்து போய் சேர்ந்துட்டோமா, நாலா பக்கங்களை சுற்றி பார்த்து சமத்துகள்லாம் சேகரிச்சுட்டு ஆழ விருட்சகத்தில் அமர்ந்து சரி பார்த்தோம். சரி. ஏன் புள்ள ஒன்ன ஐயோ உங்களை இல்ல மாமி, ஒரே ஒரு தெற்பை புள்ளை மட்டும் மறந்து விட்டான். தெற்பை தானே மறந்தான்? உங்களை மறக்க என்ன மறக்கலையே? மாட்டு தாவணிக்க போறவனே ஒழுக்கம் பெற்ற தாயை போய் எங்கேயாவது பிள்ளை மறக்குமா? அப்பதான் நாங்க சொன்னோம், ஏண்டாமி எல்லாம் மூழ்கி போயிடுது, நாங்கெல்லாம் நிறைய வச்சுட்டு இருக்கோம், ஆளுக்கு ஒரு கைப்பிடி தர்றோம், தலைச்சுமை ஆயிடும், வாங்கிக்கோ அப்படின்னு. வாங்கினானா? மறந்துட்டான். சரி. அப்பதான் சொன்னா, சிறிது நேரம் இந்த ஆளை விருட்சகத்துல அமர்ந்துருங்க, சரி, என் கரத்தால பறிச்சு வர்றேன்னு சொல்லிட்டு உங்க குழந்தை என் புள்ள போயிட்டோம். போயிட்டா மாமி. நாங்க 2 பேரும் எவ்வளவோ தலையில அடிச்சுக்கிட்டோம். போகாத ராம்பி போகாத, நான் அவளை வச்சிருக்கேன், இவன் இவளை வச்சிருக்கியா, 2 பேரும் மாறி மாறி வச்சிருக்கோம். நாங்க வச்சிருக்கிறத தர்றோம் கேட்கிறியா
தான் மாமி போனேன், வேற எங்கேயுமே போகல. நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல மாமி. வாழ்க்கையில ஒண்ணே ஒண்ணு, கண்ணே கண்ணனு. கருவேப்பிலை கொத்தாட்டமா ஒத்த புள்ளப்பா, ஒத்த பிள்ளைய உங்க பின்னால இன்னைக்கு காலையில அனுப்பி வச்சேன். எல்லாரும் வந்துட்டீங்க, என் பிள்ளைய மட்டும் விட்டுட்டு வந்துட்டீங்களப்பா. மாமி, இப்ப நாங்க 2 பேரும் சொல்றது உங்களுக்கு ஏதாவது புரியுதா? புரியக்கூடிய தன்மையே எனக்கு இல்லையப்பா. உங்களுக்கு புரியல, எப்படி சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியல. அம்பி, உன் கூட இருக்க எனக்கே புரியல, எப்படிதாங்க புரியல? மாமி சொல்லுப்பா. துக்கமான செய்தி, சந்தோஷமான செய்தி திடீர்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதோ வர்றா இதோ வர்றான்னு நாங்களும் மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருக்கோம். அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்க மாதிரி இல்ல மாமி. சொல்லுப்பா. சிறகுடிந்த பறவை ஆயிட்டேல் மாமி, சிறகுடிந்த பறவை ஆயிட்டேல். என்னப்பா? யாரு மட்டும் அனாதை ஆயிட்டேல் மாமி, யாரு மட்டும் அனாதை. என்னப்பா சொல்ற? அந்த தெற்பகைய போன இடத்துல நாக சர்ப்பம் தீண்டி உங்கள் குழந்தை அதே இடத்துல இறந்து போய். இறந்தாயோ மகனே இறந்தாயோ மகனே, இறந்தாயோ மகனே பாப்பா, என்னையோ தெருவில் விட்டு பறந்தாயோ மகனே, என்னை இந்த பூமிக்கு பாரமாய் இருக்க வைத்து ஆவி துறந்தாயோ மகனே, எனக்கு சொன்ன மனதிட உறுதி எல்லாம் மகனே 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 அப்பா மகனே பாப்போ, அப்பா மகனே பாம்பே, ஐயோ மகனே பாம்பு அரவம் கட்டித்ததோ மகனே 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 தங்க மகனே தங்க மகனே தங்க மகனே, ஒன்னா நான் கொஞ்சி கொஞ்சி நான் தங்கா மகனா இருந்திருப்பேன். நான் இப்பத்தானடா தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன நான் செய்வன. என்ன நான் செய்வன, எப்படி மறப்பேன் எதில் உன்னை சீராக்க பாவியாரே. மகனே, நான் பெற்ற லட்சிய பூங்காவே, ஆடி அசைந்து வரும் என் அழகு பூன் தேரு, என் செல்வமே, என் கண்ணே. ஐயோ இந்த அப்பாவி தாய விட்டுட்டு போக உனக்கு எப்படியடா மனம் வந்தது? எப்படி நாடு நகரமெல்லாம் போனாலும், என் நாயகன் என்னை விட்டு பிரிந்தாலும், நீ ஒருவன் மட்டும் என் கூட இருந்தால் அதுவே கோடான கோடி செல்வம் எண்ணிக்கொண்டிருந்தேனடா. நீயும் இந்த சண்டாளியை தவிக்க விட்டு என்ன அனாதையா விட்டுட்டு போயிட்டியப்பா. ஆதாரம் இல்லையடா ஆறுதல் சொல்லு, ஆதாரம் இல்லையடா ஆறுதல் சொல்லு, ஆதாரம் இல்லையடா ஆறுதல் சொல்லு, அவதாரம் இல்லையா தத்துவம் சொல்லு. ஆதாரம் இல்லையடா ஆறுதல் சொல்லு,
கோயில் கொடிமரமே நாம் பெத்த மகனே ஒன்ன தேடிச்சோ அந்த கருணாகும் கோயில் கண்ட இடமெல்லாம் புற்றுகள் தோறும் பாம்புக்கு பால் வார்த்தனட ஐயா அந்த நன்றிக்கா என் பிள்ளைய கொண்டு மடியில கிளி வளர்த்து மடியில கிளி வளர்த்து மடியில கிளி வளர்த்து மடியில கிளி வளர்த்து மந்தையில மேய விட்டு மந்தையில மேஞ்ச கிளி மடி வந்து சேரலையா அப்பா காட்டுக்கு போயிட்டு வந்துருவம்மா நீங்க கலங்காதீங்கம்மா நான் இருக்கம்மா அப்பா போன பரவாயில்லம்மா சொல்லிடுற ஐயா நான் தேங்காய் அடுப்பு கூட்டி தேங்காய் அடுப்பு கூட்டி தேங்காய் அடுப்பு கூட்டி அட என் மகனே என் மகனே நான் தேங்காய் அடுப்பு கூட்டி தென்னம்பூ சோறு பொங்கி தென்னம்பூ சோறு தின்ன தெருவெல்லாம் தேடினேனே காணமே நான் மாங்காய் அடுப்பு கூட்டி மகிழம்பூ சோறு பொங்கி மகிழம்பூ சோறு தின்ன மனையெல்லாம் தேடினேனே காணமே உன் தந்தைதான் என்னை பிரிஞ்சு போயிட்டார் நீயாவது கடைசி வரைக்கும் என் கூட இருப்பேன்னு நினைச்சனடா ஐயா நீயும் என்னை விட்டுட்டு போயிட்ட இன்னுமே இந்த உலகத்துல எனக்கு ஊரும் சொந்தமில்லை உறவும் சொந்தமில்லை ஊரும் சொந்தமில்லை உறவும் சொந்தமில்லை யாரும் சொந்தமில்லை எதுவும் சொந்தமில்லை சொந்தமில்லை உறவும் சொந்தமில்லை யாரும் சொந்தமில்லை எதுவும் சொந்தமில்லை யாரும் சொந்தமில்லை எதுவும் சொந்தமில்லை நாடாண்ட மன்னனுக்கு நாடு கூட சொந்தமில்லை நாடாண்ட மன்னனுக்கு நாடு கூட சொந்தமில்லை நாடாண்ட மன்னனுக்கு நாடு கூட சொந்தமில்லை நாகத்தாலே மாண்டு கிடக்கான் அடக்கம் செய்ய சொந்தமில்லை நாகத்தாலே மாண்டு கிடக்கான் அடக்கம் செய்ய சொந்தமில்லை ஊரும் சொந்தமில்லை உறவும் சொந்தமில்லை யாரும் சொந்தமில்லை எதுவும் சொந்தமில்லை யாரும் சொந்தமில்லை எதுவும் சொந்தமில்லை அயோத்தியை ஆழ்வாய் என்று கனவு கூட கண்டு வந்தேன் அயோத்தியாவாயில் கனவோடு கண்டு வந்தேன் அயோத்தியை ஆழ்வாய் என்று கனவு கூட கண்டு வந்தேன் என் கனவில் மண்ணை அள்ளி போட்டு விட்டு போனாயோ என் கனவில் மண்ணை அள்ளி பூவாகி காயாகி கனிந்த மரம் கொண்டு பூவாமல் காய்க்காமல் கிடந்த மரம்
காய்த்து விட்ட சின்ன மரம் கண்ணீரில் நனையுதடா. பூவாகி காயாய் கனிந்த மரம் ஒன்று, பூவாமல் காய்க்காமல் கிடந்த மரம் ஒன்று, கிடந்த மரம் என் மகனை எந்த இடத்துல வச்சிருக்காங்களோ நான் எங்க போய் தேடுவனோ அடையாளமே சொல்லாமல் போய்விட்டார்களே. ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவரோ, அழாதீர்கள் அம்மா என்று ஓடி வரவா போகிறார். காலமெல்லாம் கண்ணீரால் அழ வேண்டும் என்றே என்னை படைத்தானோ என்னவோ. என் மகனை எந்த இடத்துல வச்சிருக்காங்க, எங்க போய் தேடுவேன்? ஐயா ஐலாச்சு பாருங்களே. மாமி என் மகனை எந்த இடத்துல மாமி உங்க மகனை மேல வனாந்தரத்தில் சரி ஒரு ஆலமரத்துக்கு அடியில படுக்க வைத்து போட்டு நெஞ்சில் ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி வச்சிருக்க மாமி. பிஞ்சு இதயத்துல பாறங்கல்லா, உனக்கு கல்லா? அந்த அயோத்தியில் இருக்கும் போது என் மகனுக்கு தங்கத்தாலும் முத்துகளாலும் ரத்தினங்களாலும் நகை போட்டு அழகு பார்ப்பேன். அப்பொழுது அவன் தந்தை சொல்வார், தாராமதி இவ்வளவு நகை போட்டு என் செல்வனுக்கு அழகு பார்க்கின்றாயம்மா, அவன் இதயம் தாங்குமா என்று சொன்னாரே அப்பா. அப்பேற்பட்ட பிஞ்சு நெஞ்சில பாறங்கல்ல வச்சுட்டேன்னு சொல்றியே, உனக்கு இதயமே இல்ல மாமி, இல்ல மாமி. மேல வனாந்தரம் என்பது ஒரு அடர்ந்த காடு. அங்கு நாய்களும் இருக்கும், நரிகளும் இருக்கும். எங்கள் தாங்கள் மகனின் உடம்பை இழுத்து சென்று விடுமோ என்ற பயத்தில் தான் மாமி நாங்க கல்ல தூக்கி வச்சோம். உங்க மகன் நெஞ்சில கல்ல வச்சதுக்கே எப்படி கஷ்டப்படுறீங்களே, அந்த கல்ல தூக்க நாங்க என்ன கஷ்டப்பட்டோம் தெரியுமா? என்ன மன்னிச்சிடுப்பா. என் பிள்ளை மேல் உள்ள பாசத்தால் உங்களை எதையோ பேசிவிட்டேன். என்ன மன்னிச்சிடு. கடைசி அவங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாம். கேளுங்க மாமி. எப்பவுமே என் மகன் கூட நீதான் இருப்பேன்னு கேள்விப்பட்டேன். ஆமா மாமி. என் மகன் இறக்க போகும்போது கடைசி வாக்கு மரண வாக்குன்னு சொல்லுவாங்க. எங்க அப்பா என்ன பிரிஞ்சு போயிட்டாரு, எங்க அம்மா இருக்காங்க. என் உயிர் போகுள்ள நான் சொல்ல போற ஒன்று ரெண்டு வார்த்தையை கொண்டு போய் எங்க அம்மாட்ட சொல்லிடுவீங்களான்னு என் பிள்ளை ஏதாவது சொன்னா சொன்னா 10 மாதம் சுமந்திருந்து பெற்றாய், பகல் இரவாய் விழித்திருந்து வளர்த்தாள், பிச்சைகனா கல்வி பெறே வைத்தாள், மேதினியில் நாவாளே செய்தாள், அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை, அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை, அவள் அடுத்துள்ள மரபு மனிதரில்லை, மனிதரில்லை, மண்ணில் மனிதரில்லை, அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை. என்னப்பா சொன்னா? சொன்னான் மாமி, இந்த ஜென்மம் மட்டுமில்லாமல் இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மறுபடியும் அவன் தாங்கள் வயிற்றிலேயே குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று தாயில் மடியில் தலை வைத்திருந்தால் உயரும் தெரிவதில்லை, தாயில் மடியில் தலை வைத்திருந்தால் உயரும் தெரிவதில்லை, தாயில் வடிவில் தெய்வத்தை கண்டால் வேறொரு தெய்வமில்லை, வேறொரு தெய்வமில்லை, தாயில் மடியில் தலை வைத்திருந்தால் உயரும் தெரிவதில்லை. எந்த வழியில் போய் தேடுவேனப்பா? வழிநடுகளும் ஆடு மாடுகளும் மேத இளைஞர்களை போட்டு வைத்திருக்கின்ற மாமி, பின்பற்றி சென்று தங்கள் மகன் உடம்பை கண்டு நல்லதொரு முறையில் அடக்கம் செய்தீர்கள் மாமி. நல்லதுப்பா. பட்ட மரமாக நிற்க வைத்து விட்டாயே. ஐயா
வந்தவுடனே கள்ளழகர் ஐயா உன்னை வணங்கி நின்றேன். என்ன மட்டும் மறந்துட்டே ஐயா. அருள் கொடுக்கும் கள்ளழகர் மறந்து விட்டார். அருள் கொடுக்கும் கள்ளழகர் மறந்து விட்டாரோ. அருள் கொடுக்கும் அருள் கொடுக்கும் அருள் கொடுக்கும் கள்ளழகர் மறந்து விட்டாரோ. அந்த கள்ளழகர் என்னை பார்க்க மறந்து விட்டாரோ. அருள் கொடுக்கும் கள்ளழகர் என்ன மட்டும் மறந்தாரோ. மறந்து விட்டாரோ. ஒரு மகனை பெற்றெடுத்தேன் உலகை ஆளவே. ஒரு மகனை பெற்றெடுத்தேன் உலகை ஆளவே. ஒரு மகனை பெற்றெடுத்தேன் உலகை ஆளவே. அந்த ஒரு மகனும் அறவத்தாலே மாண்டு விட்டார். இதையெல்லாம் நினைத்து நான் அழுவதா சிரிப்பதா தெரியவில்லையே. அருள் கொடுக்கும் கள்ளழகர் மறந்து விட்டாரோ. அவர் மறந்து விட்டாரோ. அவர் என்னை மறந்து விட்டார். மகனே, நாம் அங்கு இறந்து கிடக்கிறோம். அங்கு வந்து பாராமல் இருந்த இடத்துல இருந்து உன் அம்மா அழுது கொண்டிருக்கிறாளே நினைத்து விட்டாயா? உன் அம்மா அடிமை. இப்படியே வருவதற்கு உன் அம்மாவுக்கு சுதந்திரம் இல்லையடா. இதோ வேதியர் வீடு போகிறேன். ஐயா வேதியாரே, என்னை அடிமை கொண்டவரே. 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 தாளாட்டு பாடி தாயாக வேண்டும் தாழாத என் ஆசை மகனே. வெகு நாளாக என் ஆசை மகனே. நாளாக என் ஆசை மகனே. தாளாட்டு பாடி தாயாக வேண்டும் தாழாத என் ஆசை மகனே. வெகு நாளாக என் ஆசை மகனே. நாளாக என் ஆசை மகனே. கண்ணான பிள்ளை இல்லாமல் எழுதி கண்ணீரில் தவிக்கின்றேன் மகனே. கண்ணான பிள்ளை இல்லாமல் எழுதி கண்ணீரில் தவிக்கின்றேன் மகனே. சரியாக நீயாக தாயாக நானும் சீராட்ட வாழ்ந்தேனே மகனே. சரியாக நீயாக தாயாக நானும் சீராட்ட வாழ்ந்தேனே மகனே. தாளாட்டு பாடி தாயாக வேண்டும் தாளாத என் ஆசை மகனே. வெகு நாளாக என் ஆசை மகனே. ஆறாது ஆறாது அழுதாலும் தீராது ஆனாலும் வழி என்ன மகனே மகனே. ஆறாது ஆறாது அழுதாலும் தீராது ஆனாலும் வழி என்ன மகனே. கடலையே உறங்கவில்லை கடவுளிடம் ஏனோ கருமையில். கடலையே உறங்கவில்லை களவிலும் ஏனோ கருணையில்லை. தாளாட்டு பாடி தாயாக வேண்டும் தாளாது என் ஆசை மகனே.
நாளாக என் ஆசை மகனே அன்பான சொந்தங்கள் அபிமான உள்ளங்கள் இந்நாளில் துணையில்லை மகனே அன்பான சொந்தங்கள் அபிமான உள்ளங்கள் இந்நாளில் துணையில்லை மகனே கடலையே உறங்கவில்லை கடவுளிடம் ஏனோ கருணை இல்லை கடலையே உறங்கவில்லை கடவுளிடம் ஏனோ கருணை இல்லை தாளாட்டு பாடி ஆயாக வேண்டும் தாழாத என் ஆசை மகனே வெகு நாளாக என் ஆசை மகனே நாளாக என் ஆசை மகனே